கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலும் ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பிலும் இந்த ஊடகத்தின் வாயிலாக ஞானஸ்தானத்தை குறித்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கவும், அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை புரிந்து கொள்ளவும் அதுக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாலுமே உங்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாமெல்லாம் இயேசுவர் அறியாத ஒரு சூழ்நிலைகளில் நாம் பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோமோ கூட இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நமக்கு சரியான இப்போ சத்தியம் புரிஞ்சு நாம் ஆவியில் பிறந்து இனி எனக்கு உலக வாழ்க்கை வேண்டாம், இனி எனக்கு பாவ வாழ்க்கை வேண்டாம், இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, இது நிரந்தரம் இல்லாதது, எனக்கு இயேசு வேணும், எனக்கு பரலோகம் வேணும், நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நீ ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உணர்வை கொடுத்ததே கர்த்தர் தான். இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்துச்சு இல்லையா? நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும், நான் பரலோகத்தின் பிள்ளையாக இருக்கணும், வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற ஏசப்பாவுடைய வருகையில் ரகசிய வருகையில் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு ஒரு உணர்வு வந்துச்சு இல்லையா? அது எதேச்சியாக வர்றது இல்லை, கர்த்தரே அதை உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எடுக்க போகிற ஞானஸ்தானத்தை குறித்து சரியான ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்து, அது என்ன ஞானஸ்தானம்னா என்ன, ஞானஸ்தானம் யார் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கான தகுதி என்ன, ஞானஸ்தானம் ஒன்றை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஞானஸ்தானம் எடுக்காட்டி என்ன ஆகும், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும், இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற ஞானஸ்தானம் ஒரு அர்த்தமுள்ள ஞானஸ்தானமாக இருக்கும். அதனால் இப்போ தொடர்ந்து வருகிற இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கவனமாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு பல சத்தியங்கள் புரியும். ஏன்னா ஞானஸ்தானங்கிறது ஒரு நாளும் மத மாற்றம் கிடையாது. என்னங்க, மத மாற்றம் கிடையாது. நான் சர்ச்சுக்கு போகணுங்களா, அங்கே எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, நான் அப்படி அவத்திலேயே சேர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கானது கிடையாது. ஒரு மனுஷன் உள்ளான மனிதனில் அவன் மறுபடியும் பிறந்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என் பாவங்களெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு மனதார உணர்ந்து வாழ்க்கையை ஒப்படைச்சி விசுவாசித்து எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். இல்லைன்னா வெறும் தண்ணியில் முங்குற மாதிரி ஆயிரும். அதனால் இதை கவனமாக கேளுங்க. இந்த அடுத்த ஒரு 40 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். நீ அதெல்லாம் கவனித்து ஒவ்வொரு சத்தியத்தையும் விலாவரியாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஞானஸ்தானங்கிறது ஒரு மறுபடியும் பிறக்கிற மாதிரி. சரிங்களா? ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கவனிங்க. முதலாவது மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். யார் ஞானஸ்தானம் பெற தகுதி உள்ளவங்கன்னா, உள்ளத்துக்குள்ளே ஒரு ஏக்கம் அல்லது ஒரு கதறல், ஐயோ நான் பாவியாக இருக்கிறேனே, நான் இந்த உலகத்தை பின்னாடியே போயிட்டுருக்கிறேனே, நான் என்னமோ வாழ்ந்துட்டுருக்கிறேனே, ஐயோ நான் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், எனக்காகத்தான் இயேசு சிலுவையில் மரிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, என்னுடைய பாவங்களைத்தான் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொல்கிறாங்களே, என் கைகளில் செஞ்ச பாவத்துக்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, நான் என்னுடைய சிந்தனைகளில் செஞ்ச பாவத்துக்காக இயேசுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, நான் பாவம் செஞ்சது நான், ஆனால் எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டாரே, இனி நான் அவருக்காக தான் வாழுவேன், இந்த பாவம் வேண்டாம், இந்த அழிஞ்சு போகிற பாவம் எனக்கு வேண்டாம், இந்த சிற்றின்பம் எனக்கு வேண்டாம், இந்த உலக இன்பங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும் அப்படிங்கிற உணர்வு யாருக்கு வருதோ அவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கான தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். நம்பர் 1. நிச்சயமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த உணர்வு எனக்கு தாங்கப்பா, நான் ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் அர்த்தமுள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே, நான் பாவத்துக்கு சாகணும், உலக இன்பங்களுக்கு சாகணும், சிற்றின்பங்களுக்கு சாகணும், நான் உமக்காக பிழைச்சிருக்கணும், உம்முடைய வாழ்க்கை வாழணும், நானே ஒரு கோயிலாக மாறணும், ஏசப்பா எனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்தாக ஜெபிச்சிங்கன்னா, ஜெபிக்கிற முடிவில் ஜெபிக்க ஜெபத்தின் முடிவில் அப்படியே ஒரு பெரிய பாரம் உங்களை விட்டு அப்படி இறங்குற மாதிரி தெரியும். அப்படியே மனசு லகுவாக மாறும். ஒரு பெரிய மூட்டையவே எடுத்து கீழே வச்ச மாதிரி மனசு குழு குழுன்னு ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், பாவ பாரம் உங்களை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்தது.
என் பாவங்களெல்லாம் இயேசு மன்னிச்சிட்டாருங்கிற அந்த உணர்வு கொடுக்குற சந்தோஷம், அதுதான் சீல், அச்சாரம். என் பாவத்தை இயேசு தம்முடைய ரத்தத்தினால் கழுவி விட்டார். அதுக்கப்புறம் நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்கும். இதை செய்யணும், சரிங்களா? அது இல்லாமல் சில முக்கியமான உபதேசங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப 2-3 தடவை பார்த்து நல்ல புரிதலுக்குள்ளே வாங்க. ஏனோ தானமோ அர்த்தம் இல்லாமல் என்னென்னே தெரியாமல் இப்படிலாம் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அடிப்படையாக வேதத்தில் வாசிக்கிறோம். மாட்கெழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி, ஒருத்தனுக்குள்ளே விசுவாசம் வந்துருச்சுன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான்னா நரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, எல்லாத்திலிருந்தும் யார் ரட்சிக்கப்படுவார்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அதனால் ஞானஸ்தானம் அவ்வளோ முக்கியமானது. அப்போ அதனால் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் என்ன ஒரு விசுவாசம் இருக்கணும்னா, இயேசுவை எந்த மாதிரி விசுவாசிக்கிறோம். ஏன்னா பல பேர் பல விதத்தில் இயேசுவை விசுவாசிப்பாங்க இல்லையா? எல்லா கடவுள்களில் ஒருத்தர்னு நினச்சிக்குவாங்க. சிலர் ஏதோ ஒரு தூதர்னு நினச்சிருவாங்க. இந்த மாதிரி பல நினச்சிருவாங்க. ஆனால் நாம் எப்படி இயேசுவை நினைக்கணும்னு சொன்னால், முதல்ல அவர் ஒரு தெய்வம், ஒரே தெய்வம். எல்லா தெய்வங்களில் ஒருத்தர் இல்லை, அவரே தெய்வம். அப்புறம் அந்த தெய்வம், அந்த இயேசு எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார் இல்லையா? என்ன செஞ்சு முடித்தார்? அவர் எதுக்காக சிலுவையில் மரித்தார்? நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்காக, நம்முடைய வியாதிகளை சுகமாக்கிறதுக்காக, நமக்கு வர வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொள்கிறதுக்காக, நாம் நரகம் போகாமல் இருக்கிறதுக்காக, நம்மளை பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றுறதுக்காக, நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறதுக்காக, நம்முடைய பரிசுத்தமாக்கி இவன் பரிசுத்தவான் அப்படின்னு நம்மளை அறிவிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நமக்கு தேவை, அப்படியே சொன்னான் இல்லையா, என்னது? பாவ உணர்வு அடைய வேண்டும். அல்லேலூயா. பாவ உணர்வு அடைய. நான் பாவி அப்பா, நான் யோக்கியவான் அல்ல, நான் பெரிய நீதிமான் அல்ல, நான் ஒரு பாவி. பாவி என்ற உணர்வடையணும். 2வது, நான் மன்னிக்கப்படாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை என்று உணரணும். நித்திய ஜீவன் கிடையாது. ஒருத்தர் மன்னிப்பை பெறலன்னு சொன்னால் என்ன கிடையாது? பரலோகம் என்கிற நித்திய ஜீவன், அந்த பரலோகத்தின் ருசி, அந்த டேஸ்ட், அந்த வல்லமை, ஆசீர்வாதத்தை நாம் இப்போ அனுபவிக்க முடியாது. பட் இயேசு என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடச்சிருச்சுன்னா நம்ம பரலோகத்தினுடைய ருசியை நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்தது, இயேசுவை தவிர வேறு இரட்சகர், வேறு தேவன் இந்த பூமியில் கிடையாதுங்கிறத விசுவாசிக்கிறோம், சரிங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் கூட நான் சொல்லுவேன், உண்மையாலுமே பாவம் ருசியாக இருந்துச்சா இல்லை பரிசுத்தம் தேவ உறவு ருசியாக இருந்துச்சான்னா தேவ உறவு தான் ருசியாக இருந்துச்சு. அதுதான் என்னை ஊழியக்காரனாகவே மாற்றிருக்கு. இல்லைன்னா நானும் விதவிதமாக பாவம் செஞ்சு என்ஜாய் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பாவத்தின் ருசியை விட பரலோக ருசி, தேவ பிரசன்னம் கொடுக்குற ருசி, பரிசுத்த வாழ்க்கை கொடுக்குற ருசி, நல் மனசாட்சி கொடுக்குற ருசி, நல்ல சாட்சி வாழ்க்கை கொடுக்குற ருசி, நம்மளை படைத்த கடவுளுக்காக வாழ்கிறோங்கிற எண்ணம் கொடுக்குற ருசி, நாம் ஜெபிக்கும் போது பல ஜனங்கள் சுகமாக்கப்படுகிறது, விடுதலையாக்கப்படுறதை பார்க்கும்போது கொடுக்குற ருசி அவ்வளோ மேன்மையான ருசி. அதனால் நம்ம எதை விரும்பணும்? பரிசுத்தத்தை விரும்பணும், இயேசுவை விரும்பணும். அடுத்தது, நான் இவ்வளோ பாவங்கள், நான் செஞ்ச பாவங்களும் அளவே இல்லைங்க. நான் கொலையே பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பெண்களை தவறாக நடத்தியிருக்கேன், இத்தனை ஆண்கள் படுத்து, எல்லாம் எந்தெந்த பாவங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நான் இப்படியெல்லாம் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அதை மனஸ்தாபப்பட்டு, என் பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், ஐயோ என் உறுப்புகளில் எப்படியெல்லாம் பாவம் பண்ணணும் அப்படியெல்லாம் அவர் அடி வாங்கினார், எனக்காக எல்லாம் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிட்டிங்கன்னா அதுதான் உண்மையான இரட்சிப்பின் விசுவாசம். நீங்கள் சரியான ஞானஸ்தானத்துக்கு நேராக தேவனால் நடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கலாமா? அடுத்ததாக மனம் திரும்புதல். என்னங்க, முதல்ல என்ன பார்த்தோம்? இயேசுவை விசுவாசித்தல், அதுவரை விசுவாசிக்க வேண்டிய விதம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? 2வது மனம் திரும்புதல்.
சும்மா நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்துட்டேன், எந்த மத சடங்கு செய்கிறதுக்காகவும் இயேசுவும் வரல. இங்கே ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையும் நடக்கலை. உண்மையாக இங்கே என்ன நடக்குதுன்னா, நமக்கும் தேவனுக்கு ஒரு உறவு வேணும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அற்புதம் நடக்கட்டும், எல்லாம் இருக்கட்டுங்க. நம்ம படைச்ச கடவுளோட ஒரு உறவு வேணும் இல்லையா? அதைத்தான் அவரும் ஏங்குறாரு. நம்ம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அப்போ அந்த உறவுக்கு தடுக்கிறதெல்லாம் எதுவோ அதெல்லாம் தூக்கி போடுறதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்னங்க? சிம்பிளாக சொன்னால், மனசை உலகத்துலேயும் பாவத்துலேயும் சினிமாலேயும் சிற்றின்பங்களையும் பாரம்பரியம் இருக்கிற மனசை அப்படியே திருப்பி இயேசு பக்கமாக திருப்பி நீங்கள் போதும்ப்பான்னு அவரை முகத்தை பார்த்து ஆராதிச்சு, அவரை நேசித்து, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் மனம் திரும்புதல். அதுக்கு நீங்கள் மனதார ஒரு முடிவு எடுக்கணும். அப்பா, நான் மனம் திரும்புகிறேன். எதுலேருந்துலாம் மனம் திரும்புகிறேன்? எல்லா பாரம்பரியங்கள்லேருந்து மனம் திரும்புகிறேன். பாரம்பரியம்னா என்னென்னா, நீங்கள் ரோமன் கேத்தலிக்கிலேருந்து வந்திருக்கலாம். அங்கே சில பாரம்பரியங்கள் இருக்கும். கல்றை திருநாள், ஜெபமாலை உருட்டுறது, இல்லை அப்புறம் தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், இந்த பாரம்பரியமாக பைபிள் வசனம் இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? மனுஷர்களுடைய பாரம்பரியங்கள், செட்டப்புகள், அதிலிருந்தெல்லாம் நம்ம டோட்டலாக வெளியே வந்துடணும். அதே மாதிரி நம்ம புறஜாதிகளாக இருக்கும்போது நல்ல நாள் பார்க்கறது, கெட்ட நாள் பார்க்குறது, செவ்வாய்க்கிழமை சரியில்லை, சனிக்கிழமை சரியில்லை, ராகு பார்க்குறது, கேது பார்க்குறது, தோஷங்கள் பார்க்குறது, ராசி பலன்கள் பார்க்குறது, இந்த புதன்கிழமை இந்த மாதிரிலாம் ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, கைரேகை பார்க்குறது, இதை நம்பி இனி நம்முடைய வாழ்க்கை கிடையாது. இது எதை நம்பி நம்முடைய வாழ்க்கைன்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி தான் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. எது தேவையில்லை நமக்கு? நம்ம வாழ்க்கை ஜாதகத்தை நம்பி இல்லை. ஜாதகம் சொன்னது உண்மையாகவே இருக்கட்டுமே, இனி அது தேவை கிடையாது. ராசி பலன்கள் நம்மளை ஆட்சி செய்யாது. அவைகளெல்லாம் படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. அதனால் இனி நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, வாக்கு தத்தங்களை நம்பி கல்யாணங்களை செய்யணும், வாக்கு தத்தங்களை நம்பி தொழில் தொடங்கணும், வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்க்கை வாழணும். நாட்களை நம்பி, ராசிகளை நம்பி, ஜாதகத்தை நம்பி, ஜோசியத்தை நம்பியெல்லாம் தொழில் காரியம், நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களுக்கு போகக்கூடாது. வாக்குத்தத்தம் பாரம்பரியங்களை விட்டு விலகணும். அப்போ பாவங்களை குறித்து ஒரு மெய்யான மனஸ்தாபம் இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் எப்போவுமே ஒரு ஓடணும். பாவத்து மேலே ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த பாவத்துக்காக தான் அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவம் தானே இயேசுவையே கொன்னுச்சு. அதனால் அந்த பாவத்தோட ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. எந்த வகைகளும் அந்த காரியங்களை மனசில் வைங்க, சரிங்களா? அப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாரம்பரியம், உலக சடங்காச்சாரம், கலாச்சாரத்திலிருந்து மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை மட்டுமே விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தகுதியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது 3வது காரியம், சாட்சி வாழ்க்கை வாழுதல். இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா, அப்படியே எதுக்கு ஒப்பிடலான்னு சொன்னால், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் புருஷன், அப்படி கழுத்தை நீட்டி அப்படி வாங்கும்போது சந்தோஷமாக பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஞானஸ்தானங்கிறதும். இயேசு தான் நமக்கு புருஷன், மணவாளர். நல்லதோ கெட்டதோ இனிமேல் இந்த புருஷன் கூட தான் வாழணுங்கிறதான நம்முடைய இது கலாச்சாரம். அந்த மாதிரி என்ன உயர்வோ தாழ்வோ என்ன இருந்தாலும் நான் அவருடைய மனைவி, அவருடைய மணவாட்டி, அவர் பின்னாடி தான் போவேன், அவர் விரும்புகிறபடி தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு பொண்டாட்டிங்கிறத நான் காமிப்பேன். சாட்சி வாழ்க்கை, பரிசுத்தத்தில், அற்புதங்களில், நல்ல அன்பில், விட்டு கொடுத்தலில், மன்னிக்கிறதுல, உழைக்கிறதுல, சுறுசுறுப்பில், ஆத்துமாதாயம் பண்ணுறதில், நேர்மையாக இருக்கிறதுல, மற்றவங்களை அரவணைக்கிறதுல, அனாதை ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யறதில், ஜப வாழ்க்கையில், உடை அணிகிறதுல, எல்லாத்துலேயுமே நம்முடைய தோற்றத்தை பார்க்கும்போதே யாரை பார்த்த மாதிரி இருக்கணுமாம்மா? இயேசுவை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய சரீரத்தையும் உங்கள் ஆவி ஆத்மா அனைத்திலும் யார் வெளிப்படணும்? இயேசு வெளிப்படும். ஏன்னா 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். அதை மனசில் வச்சு தானே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். தண்ணியில் முக்கியம் என்ன அர்த்தம்? இனி நான் என்னோடவன் இல்லை, நான் கிறிஸ்துவனுடையவன். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அதனால் என்னுடைய உடையில், நடையில், பேச்சில், கண்டதெல்லாம் பேசி, ஜோக்குங்கிற பேரில் பேசி, சினிமாவை பேசி, உலகத்தை பேசி, கண்டதெல்லாம் பேசுகிற வாய் இல்லை இது. இது கிறிஸ்துவ பேசுகிற வாய். எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு முன்மாதிரியாக சாட்சி வாழ்க்கை வாழணும். அப்புறம் தினந்தோறும் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கவனிங்க, தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிக்கிறதுக்குன்னு 1 மணி நேரத்தை கட்டாயம் ஒதுக்கிடுங்க.
அதுதான் உங்களை மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் விட்டு கொஞ்சம் அசந்து ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம்னா உலகம் அப்படியே இன்பத்தை காமிச்சிடும். அப்படியே ஜாலியை காமிச்சு இறுதியத்தை அப்படியே கடினப்படுத்தி அப்படி மறுபடி பாவத்தின் ருசி என்ன பண்ணி பாவத்தின் ருசி இறுதியத்தை வஞ்சிக்கும். அதை குறித்து வேதம் சொல்லுதில் பாவத்தின் வஞ்சனையினாலே பாவம் வஞ்சிக்கும். அதனால் என்ன பண்ணணும், தினந்தோறும் 24 மணி நேரமும் கர்த்தரோடு இருக்கணும், அவர் நினைக்கணும், துதிக்கணும். ஆனால் குறிப்பாக ஒரு மணி நேரமாவது ஃபோன் இல்லாமல், அது இல்லாமல், மக்கள் தொடர்பு எதுவுமே இல்லாமல் செவுத்தை பார்த்து உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசி வேதத்தை தியானம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா அவர் வருக வரைக்கும் உன்னுடைய விசுவாசமும் கெட்டு போகாது, உன்னுடைய பரிசுத்தமும் கெட்டு போகாது. நீ நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்போடு இருப்பாய். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், சாட்சி வாழ்க்கை வாழ்கிறதுனா சபை ஐக்கியத்தை மனசார விரும்பணும். உங்களுக்கு உண்மையான அம்மா வீடு எதுவாக இருக்கணும்னா சபையாக இருக்கணும். ஏன்னா சபை தானே இயேசுடைய சரீரம், அங்கே தானே ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனதார விரும்பணும். எப்போ சபைக்கு போகலாம், வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருந்துடக்கூடாதுங்க. தினந்தோறும் இயேசு எனக்கு வேணும். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். அந்த காலத்துலலாம் ஒரு கோயிலை மையமாக வச்சு தான் ஒரு ஊரே உருவாகும். அப்போ தான் எப்போ மணி அடித்தாலும் கோயிலுக்கு போயிடும், மணி அடித்தாலும் கோயில் தாங்க எங்களுக்கு இன்னொரு வீடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எப்போ ப்ரேயர் வச்சாலும் சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ அப்போ தான் வெளியில் கூப்பிடுவாங்க, அப்போ தான் டூர் கூப்பிடுவான், அப்போ தான் கல்யாணம் கூப்பிடுவான், அப்போ தான் அந்த வேலையை எல்லாம் எங்கள் அப்பனை தேடிட்டு தான் எனக்கு எல்லாம். நான் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தனோ அப்போவே நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். நான் அவரோடு கூட செத்துட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல. நான் எனக்கு ஓனர் கிடையாது, நான் எனக்கு எஜமானர் கிடையாது, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு ஒப்படைச்சு நல்ல சபை வரத்துகளை வச்சுக்கிட்டே இருக்கணும். சபைக்கு வரும்போது நல்ல ஆவிக்குரியவங்களோட தேவைப்பட்டால் தொடர்பு வச்சு, அது முக்கியமாக சபையில் அங்கீகாரம் பெற்ற சில ஊழியர்கள் இருப்பாங்க, பாஸ்டர் சொல்லியிருப்பார், அவங்களோட மட்டும் ஐக்கியம் வச்சுக்கணும். வர எல்லாத்துக்கிட்டையும் ஐக்கியம் வச்சுக்கிட்டா கவனம் கெட்டு போயிடும். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதம் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையம் அபிஷேகம். நீ சபைக்கு வர்றது தேவனோடு பழகிறதுக்கு வர்ற, அடுத்து மேய்ப்பர்களோடு இருக்க தான் வர்றைய ஒழிய இங்கே வந்து வேறு எந்த தேவையில்லாத ஐக்கியங்களை உருவாக்கி வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி மறுபடியும் பாவத்தில் விழுந்து போகாத அளவுக்கு உன்னை ஜாக்கிரதையாக உன்னை காப்பாற்றிக்கணும். கர்த்தர் உங்களை நடத்துவார். சபை ஐக்கியத்தை, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விரும்பணும். அதுக்கப்புறம் ஆயத்தத்தோடு ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்லை, திருவிருந்து எடுக்கணும்ல. நம்ம சபையில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து இருக்குது. அப்போ திருவிருந்து நடக்கும்போது என்ன பண்ணால் முந்தின நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வேலைக்கு போகிறீங்கன்னா 7-7:30 மணிக்கு தான் வரீங்கன்னா, எப்போ வரீங்களோ வந்த உடனே நீங்கள் எல்லாம் கை கால் மூஞ்சி கழுவிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்கள்டெல்லாம் சொல்லிவிட்டு உடனே போய் ஜபத்தில் உட்காந்து நல்ல அந்நிய பாஷைகளை ரீகாதா நாமாலா ஷாஹாதா நீகாதா நாக்காபாலவா, நன்றிங்க தேவனே, நன்றி ஆவியானவரின் ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப், ஆவியான கடவுளோடு ஆவியில் ஒரு தொடர்பு வச்சு உங்களை சுத்திகரித்து ஜெபிச்சுக்கிட்டு மறுரூபமாக்கிட்டு நல்ல ஆயத்தத்தோடு அடுத்த நாள் நம்ம மாதத்தில் ஒரு நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துப்போ என்ன பண்ணுவோம், வெள்ளை உடை அணிஞ்சு வருவோம் இல்லையா. இப்போ வெள்ளை ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சு எல்லாம் ஏற்கனவே அயன் பண்ணி ரெடியாக வச்சு 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா 8:45 வந்து அங்கே வந்து சபையில் பயபக்தியாக ஒரு முட்டியை போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்பான்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த பிரசனம் குழுன்னு இருக்குங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அந்த பிரசனம். அதில் ஆயத்தத்தோடு திருவிருந்து எடுத்துக்கணும். பல பெந்தகோஸ்துக்காரங்க இதில் தோத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமையா தான் முதல்ல திருவிருந்தா வாங்க ஒரு திராட்சரசம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடமையை கழிக்கிற மாதிரி பண்ணிட்டா அதோடைய அர்த்தத்துடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏன்னா ஏசப்பா ஒவ்வொன்று சொன்னாலும் அது அர்த்தம் இருக்கும். யாதெல்லாம் வந்து திருவிருந்து ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் அப்பாவோட உறவோடும் எல்லாரையும் மன்னிச்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல் மனசாட்சியோட, நல் மனசாட்சின்னா உங்களுக்கு புரியுது இல்லையா, ஒரு அழுக்கு நிறைஞ்ச வீட்டை அப்படி க்ளீன் பண்ணால் எப்படி வீடு பளபளன்னு ஆகுமோ அந்த மாதிரி கண்டதெல்லாம் பிசாசு மனிதர்கள் நமக்குள்ளே அப்படியே கண்ணு வழியாக காது வழியாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் எதையோ சிந்திக்க வச்சதெல்லாம் பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஒரு க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்தால் அப்படியே கர்த்தர் இறங்குவார் பாருங்கள், அவ்வளோ மகிமையாக இருக்கும். சீனாய் மலை மேலே இறங்கி வந்த மாதிரியும் கல்வாரி மலையில் இறங்கி வந்த மாதிரியும் தேவன் நமக்குள்ளே இறங்குவார். அந்த நல் மனசாட்சியோட மாதம் நல்ல ஆயத்தத்தோடு திருவிருந்து எடுத்துகிட்டே இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும், வியாதி வராது, பலவீனம் வராது, பிசாசு தொட முடியாது, அந்த குடும்பம் கெட்டு போகாது, அந்த ஆத்துமா கெட்டு போகாது, அவன் செய்கிற தொழில் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஏன்னா யாரை சாப்பிட்றோம்? இயேசுவை சாப்பிட்றோம்ல. என் அப்பத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். நித்திய ஜீவனே அவனுக்குள்ளே இருக்குன்னு அப்பா சொல்கிறார். அதனால் ஞானஸ்தானம் எடுக்கிறவனை பார்த்து சொல்கிறேன், திருவிருந்த ரொம்ப பயபக்தியாக, ஆயத்தமாக, அதே சமயத்தில் சந்தோஷமாக நீங்கள் அந்த திருவிருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளோ மனரம்மியமாக இருக்கும். அதை நீங்கள் சிறப்பாக செய்யணும். சரிங்களா? அடுத்தது நமக்கு தெரியும் இல்லையா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு அப்படிங்கிற பரிசேயை என்ன கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய்ங்கிறார். உடனே அவன் கேட்குறான், என்னங்க மறுபடியும் எப்படிங்க பிறக்க முடியும்? நான் மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வர முடியுமா அப்படின்னு பெரிய ஞானியா இயேசுவையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு மடக்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, தம்பி அப்படி இல்லை. ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலம்னா என்ன? தண்ணீர் ஞானஸ்தானம். ஆவியினால் பிறக்கிறதுனா என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. எனக்கு எப்பவுமே ஒரு புல்லரிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, நம்மெல்லாம் இந்த உலகத்தில் இந்த குடும்பத்தில் தான் பிறக்கணும், இந்தியாவில் தான் பிறக்கணும், சௌரியபாளையத்தில் பிறக்கணும், இல்லாட்டி இந்த ஜாதியில் வரும், இந்த ஜனத்தில் பிறக்கணும் நம்ம விரும்பணுமா? இல்லை இந்த கலரில் பிறக்கணும் விரும்பணுமா? அது பாட்டுக்கு நடந்துருச்சு. இதுக்கு செத்து போய் மறுபடியும் இன்னொரு ஜென்மமாக வர முடியும்? நம்ம இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குன்னு யாரு கண்டா? அவன் எங்கே நம்புறது? ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க இங்கேயே மறு ஜென்மத்தை ஆண்டவர் தர்றார். உள்ளான மனுஷனை மாற்றி அமைச்சிட்றார். இன்னர் மேன ஆலயம் மாற்றி அமைச்சிட்றார். மறுபிறப்பு கொடுக்குறேங்கிறார். யாருக்கு அந்த மறுபிறப்பு? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவர் உள்ளான மனுஷனை புதிதாக்கி விடுகிறார். உள்ளார்ந்த மனிதனை ஆலயம் மாற்றிடுறார். அதுக்கு அடையாளமாக தான் ஜலத்தினால் பிறக்கிறது, ஆவியினால் பிறக்கிறது. அப்போ நம்ம இப்போ நீங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன எடுக்கிறீங்க? தண்ணீர் ஞானஸ்தானம் தான் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? போய் காத்திருந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்பொழுது யார் வருவா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படி நீங்கள் கூடி வந்திருந்தவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்னு கேட்குறாங்க. எதுக்கு? அந்த இஸ்ரவேலுக்கு நாட்டுக்கு ராஜாவாக நீங்கள் வருவீங்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ராஜாவாக வரத்தான் போகிறேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஆவியானவராக நான் உங்களுக்குள்ளே வரப்போகிறேன். அடுத்த வசனம் வாசிக்கிறான். 8வது வசனத்தை போட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் ராஜ்யம். இயேசு ஆவியானவராக நமக்குள்ளே வர்றாரு பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, சும்மா பாவத்தை ஜெயிச்சிட முடியாது, சும்மா உலக ஆசை ஜெயிச்சிட முடியாது. அவ்வளோ வஞ்சிக்கும். அது நமக்கு தெரியும், இதெல்லாம் இருக்கும், இல்லாமல் போகும், மாயைன்னு தெரியுது. சாப்பிடும் போது இருக்கும், அடுத்த நாள் சாப்பாடு இருக்காது. அந்த குடிக்கும் போது இருக்கும், அது அப்புறம் இருக்காது. நம்முடைய அழகு, நம்முடைய ட்ரெஸ்ஸு எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது எல்லாம் காணாம போயிடும், தெரியும். ஆனால் நம்மளால் விட முடியாது. அதுக்கு பலன் தருகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. தண்ணியினால் பிறந்தது மட்டும் இல்லை, எதுலையும் பிறக்கணும், பரிசுத்த ஆவியினால் பிறக்கிற அந்த ஞானஸ்தானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சிலர் கேட்பாங்கல்ல, ஞானஸ்தானம் எடுத்தால்தான் பரலோகம் போக முடியுமா? இல்லை, சில அரகர கிறிஸ்தவங்க, சில பாரம்பரிய கிறிஸ்தவங்க, என்னங்க ஞானஸ்தானம் எடுத்தால் தான் போக முடியுங்களா? இயேசு சிலுவையில் தொங்கும்போது வலதுபுறத்தில் இருக்கிற கல்லனை பார்த்து, இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். அவன் ஒரு ஞானஸ்தானம் எடுத்தானா? அவன் போயிருக்க மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு பதில் என்னென்னா, ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற கட்டளை யார் கொடுத்தா? தேவன் கொடுத்துருக்கார் வேதத்தில், இல்லை? அதுக்கப்புறம் இது ஞானஸ்தானத்தை யார் முதலாவது எடுத்தா? இயேசுவே எடுத்திருக்கிறார், இல்லை? நமக்கு அவர் தான் முன்மாதிரி. பட் ஒருவேளை உச்சக்கட்டமாக ஒருத்தர் 80 வயசு கிழவி அல்லது தாத்தா ஒரு படுக்கையில் படுத்துட்டு இதுவரை இயேசுவே கேள்விப்பட்டல, கடைசியில் போய் ஏதோ ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணுறவங்க போய் இயேசு பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அவரை போய் இயேசுவை ஏற்றுக்கிறேங்கிறாரு. ஆனால் அப்போ போய் அவர் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? முடியாது. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நேரம் வாய்க்கல,
தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அது பொருட்டு கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்போ யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நேரம் இருக்கா இல்லையா? ஆரோக்கியம் இருக்கா இல்லையா? நீங்கள் இந்த நீதி நிறைவேற்ற முடியுமா முடியாதா? முடியும். இப்போ முடியுங்கும்போது அதை முடியணும். தேவன் அது நியாயம் இருக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அதனால் ஞானஸ்தானம் எடுக்கிறது மஸ்ட். அப்படிப்பட்ட நேரம் இருந்தும் காலம் இருந்தும் ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டு அதை அசட்டையாக நினைக்கிறவங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதனால் அடுத்து அதோடு சேர்ந்து ஞானஸ்தானம் என்றால் என்ன, இதை கவனிச்சுங்க. ஞானஸ்தானம் என்ன? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். யாருக்கு ஞானம் வருதோ, என்ன ஞானம்? சேட்டலைட் தயாரிக்கிறதும் வண்டி தயாரிக்கிறதும் ஏவுகணை தயாரிக்கிற ஞானம் இல்லை. இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது, இது நிரந்தரம் இல்லை, இது ஒரு நாடகம். நான் எதுக்காக வந்தேன், ஏன் பிறந்தேன், எங்கே போகிறேன், எனக்கு சரியான பதிலை கொடுக்கறது யார், என் பாவங்களை கழுவுறது யார், என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துறது யார் அப்படின்னு எல்லாம் யோசித்து அது இயேசுதான்னு தெரிஞ்சு, இந்த இயேசு தான் பரிசுத்தம், இந்த இயேசு தான் அன்பு, இந்த இயேசு தான் எனக்கு சிலுவையில் பிராயச்சத்தை பண்ணியிருக்கிறாரு, இந்த இயேசுவின் ரத்தத்தினால, இந்த பரிசுத்தமான ரத்தத்தினால தான் பாவம் கழுவப்பட முடியும், பரலோகம் போக முடியும். இப்படியெல்லாம் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் ஞானம். எனக்கு உலகம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், குடின்னா இப்படி, சினிமானா இப்படி, பண ஆசைனா இப்படி, உலகம் இப்படி போயிட்டுருக்குது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும்னு ஒருத்தன் முடிவெடுக்கிறான் பாருங்க, அவனைத்தான் ஞானின்னு வசனம் சொல்லுது. அவன் தான் ரொம்ப ஞானி. ஏன் தெரியுமா? அவன் பல கோடி வருஷம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கான பிளானே அவன் போட்டான்ல. இந்த உலகத்தார் அதிகப்படியாக எத்தனை சேஃப்டியாக, எவ்வளோ காலத்துக்கு தன்னை சேஃப்டியாக வச்சுக்க பிளான் போட முடியும்? 80 வருஷத்துக்கு, 90 வருஷத்துக்கு, அது இப்படின்னா போயிடலையா? பட் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய காலமாய் வாழ்வார்கள். அவர்களுக்கு மரணமே கிடையாது. அவங்க மரணம் கூட மரணமாக இருக்காது, தூக்கம் மாதிரி இருக்கும். இங்கே கண்ணை மூடின மாதிரி இருக்கும், பரலோகத்தில் ஜம்முன்னு முழிச்சிருவாங்க. அதான் ஏசப்பா சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அதை அவங்கள கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் அந்த பரிசுத்தமான கடவுளில். அதனால் அந்த ஞானம் யாருக்கு வந்ததோ அதுதான் ஞானஸ்தானம். குழந்தைக்கு அந்த ஞானம் வராது. அதனால தான் பாரம்பரிய சபைகளில் குழந்தை ஞானஸ்தானங்கிறதெல்லாம் பைபிளில் கிடையாது. தெளிப்பு ஞானஸ்தானமும் பைபிளில் கிடையாது. பேப்டிசம் தான் இங்கிலீஷில் ஞானஸ்தானத்துக்கு பேப்டிசம்னு சொல்லுவோம் இல்லையா? பேப்டிசம் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை, பேப்டைசோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பேப்டைசோன்னு சொன்னால் இம்மர்ஸ், அதாவது மூழ்குதல் அர்த்தம். எங்கேயாவது தொளிக்கும் போது இருக்கிறது எப்படி இருக்குது சொல்லுவாங்களே சின்ன வயசில், உன்னெல்லாம் தண்ணி தொளிச்சு விட்டுட்டான்னு, அந்த அர்த்தம் தான் தெளிக்கிறது. இது எப்படின்னு சொன்னால் மூழ்குதல் அப்படின்னா ஒரு மனுஷன் மொத்தமாக மாறுறான், அதுதான் அடையாளம். மொத்தமாக மாறுறான், ஆளையே முழுக்கடிச்சாச்சு, இப்போ பழைய மனுஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் முழுக்கு ஞானஸ்தானம். ஸோ குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானங்கிறதெல்லாம் வேதத்தின்படி சரியானது கிடையாது, அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஸோ இது ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன பண்ணிடுறாங்களாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்கிறது, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்கள். உங்களில், வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. ஓகே, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க இல்லையா? அடுத்து தண்ணியில் முக்கிய எந்திரிக்கும் போது உங்கள் மேலே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய உடை, த ட்ரெஸ் உங்கள் மேலே போடப்படுது. என்ன உடை? கிறிஸ்துவே உடை. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி தண்ணியில் முக்கிய எந்திரிக்கும் போது யார் ட்ரெஸ்ஸாக? ஏசு கிறிஸ்துவே உங்களுக்கு ட்ரெஸ்ஸாக மாறிடுறார். இனி உங்கள் அடையாளமே கிறிஸ்து. ஏன்? நீங்கள் தான் செத்துட்டீங்கல்ல, தண்ணியில் முக்கும்போது என்ன ஆகிட்டீங்க? இதெல்லாம் அந்த விசுவாசம், அது எண்ணம். அப்படி முக்கும்போது நான் செத்துறேன். இப்போ எதிர்க்கு யாருக்கு? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி இல்லை, அந்த மாதிரி கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அது மட்டும் இல்லை, இன்னும் அது அடுத்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு கொலோசியர் என்னமோ அந்த வசனம் போடுங்க. கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். என்னங்க? ஞானஸ்தானம் எடுக்க போகிற தம்பி, தங்கச்சி, பெரியவங்களே, அப்பா, அம்மா, ஞானஸ்தானம் எப்படியாமா? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவரோடு கூட செத்தவர்கள். அப்புறம் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள, எதுக்கு அடையாளம்? ஏசப்பா சிலுவையில் மரித்து
துணிகளில் சுற்றி அப்படியே கல்லறையில் வச்சுருந்தப்போ தேவன் அந்த ஏசப்பா அப்படியே அப்படியே உயிரோடு வந்தார் இல்லையா, மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள அந்த விசுவாசம் இருக்குல்ல, எப்படி இயேசு 3ஆவது நாள் வெளியே வந்தாரோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதானே கிறிஸ்தவத்துடைய ஆணி வேர், அங்கே தானே இருக்குது கிறிஸ்தவம். அந்த மாதிரி அந்த ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே அப்படி எழுந்து வர்றோம். அப்படின்னா நான் அவரோடு மரித்தேன், அவரோடு கூட எழுந்தேன். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அப்படியும் நானும் கடைசி நாளில் உயிர் தெழுவேன். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ ஏறக்குறைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ டோட்டலாக உங்கள் வாழ்க்கையவே ஒப்படைச்சிட்டிங்க இல்லையா, அப்போது உங்கள் நேரம் அவரோடது, உங்களுடைய திறமை அவரோடது, உங்களுடைய பலன் அவரோடது, உங்களுடைய மனுஷ செல்வாக்கு அவரோடது, உங்கள் பணம் அவரோடது. ஏன்னா நாம் நம்முடையவர்கள் அல்ல. யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். இதுக்கெல்லாம் மனசு வந்தால் தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதனால தான் இது மதவாதம் இல்லைங்கிற. கல்யாண ஞானஸ்தானம், கட்டாய ஞானஸ்தானம், கடமை ஞானஸ்தானம், நோ. இது ஒரு உறவு. இது புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி. எங்கேயோ பிறந்த பையனும் எங்கேயோ பிறந்த பிள்ளையும் கல்யாணத்தில் சேரும்போது உயிருக்குயிராக வாழ்ந்து அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வாழ்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. யாரோ பத்த பையன் யாரோ பத்த பிள்ளை, ஆனால் கணவன் மனைவி இணையும் போது உயிரை கொடுத்து நேசித்து பல வருஷங்கள் சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும். அற்புதங்களுக்காக இல்லை, ஆசீர்வாதத்துக்காக இல்லை. அற்புதமே நடக்காட்டினாலும் இயேசு தான் உன்னுடைய இரட்சகர் ஆண்டவர். அதனால் உன்னுடைய அனைத்தும் அவருக்கு சொந்தமானது. அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்படைத்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ உங்களுடைய பணம் வருமானம் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அப்படிங்கும்போது எது சொந்தமாக? தசமபாகம் 10ல் 1, அதாவது 100க்கு 10 ரூபா மட்டும்தான் அவருக்கு சொந்தமாக கிடையாது, 100மே அவருக்கு தான் சொந்தம். அப்போ அவர்கிட்ட ஒப்படைச்சு சொல்ல, ஒவ்வொரு தடவை சம்பளம் வாங்கும்போது வருமானம் வரும்போது, அப்பா இது என்னோடது இல்லை உங்களோடதுப்பா, இது எப்படி செலவு பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசத்தை விருத்தி ஆக்குங்க, என்னை பல மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இது உங்களோடதுப்பா. அவரையே நமக்கு கொடுத்துருக்கிறார்ல, செத்ததுக்கப்புறம் பரலோகமும் கொடுக்க போகிறார்ல. நம்முடைய பணம் ஏமாத்திரம் இல்லை, அதில் விரும்பி அதை செய்யணும். அது ஆனால் தொடக்கத்தில் 100 நம்ம கொடுத்துட முடியாது, அது 10லிருந்து நம்ம தொடங்குறோம். எல்லாம் உங்களோட. அப்படி எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு நம்மளை ஓட்டாண்டியாக உட்கார வச்சிடக்கூடிய கடவுளாக அவர் நம்மளை எப்படி பெருக பண்ணிடுவார்ல. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீ பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்கிறார். அதில் பணத்தில் அவர் அன்பு கூறணும், வாயில் அன்பு கூறணும், நம்முடைய நேரங்களில் அன்பு கூறணும், எல்லாத்துலேயும் அன்பு கூறதுக்கு டோட்டலாக சரண்டராகி ஒப்படைச்சு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு இந்த ஞானஸ்தானத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை அவ்வளோ மன ரம்மியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நல்லா ஜெபிச்சு முடிவோட ஞானஸ்தானத்துக்கு வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது இந்த வச்சுருக்கிற பேர் பிடிக்கல, பேர் ஏதாவது மாற்றணும், நல்ல அர்த்தமுள்ள வேத பேர் எனக்கு வேணும்னு சொன்னால் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல பேர் செலக்ட் பண்ணி, இது முதல் உனக்கு வேறு நாமம் தெரிவிக்கப்படுங்கிற வசனத்தின்படி வேறு பேரை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அர்த்தமுள்ள பேரை. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது அர்த்தமுள்ள பேராக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. பட் அர்த்தம் இல்லை, இப்போ என் பேர் சந்தோஷம் இருக்குன்னா சரி சந்தோஷம், அது நல்ல பேரை நான் விட்டுட்டேன். ஒருவேளை என் பேர் கொஞ்சம் தவறான ஒரு புறஜாதிகளுடைய கடவுள்கள் பெயரோ அர்த்தம் இல்லாத பேரோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்ல அர்த்தமுள்ள வேத பேர் எடுத்து நான் வச்சுக்கலாம். அதை எப்படி அதை சொல்லி கூப்பிடும்போது அப்படியே நம்ம மாறிடுவோம். சரிங்களா? ஆயத்தமாக கர்த்தர் நடத்துவார். இப்போ பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை உறுதியை அவருடைய வருகை வரைக்கும் உங்கள் மரணம் வரைக்கும் விட்டு விடாமல் உறுதியாக நில்லுங்க. உயர்வோ தாழ்வோ நீங்கள் நினச்சது நடக்குதோ நடக்கலையோ, அற்புதம் நடக்குதோ எதாக இருந்தாலும் இயேசு தான் தெய்வம், இயேசு தான் ஆண்டவர். உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். காட் பிளஸ் யூ.